வரேன். திரு காமேஷ், இன்னைக்கு கடுமையான விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அவர் வேணா ஒரு சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் களத்தில் நாங்கள் தான் சிறந்த அரசியல்வாதிகள், நாங்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறோம். கொரோனா காலத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாரா? உயிரிழந்த மக்களுக்காகவோ அல்லது அவர்கள் குடும்பங்களுக்காகவோ ஆறுதல் சொல்ல அவர் வெளியே வந்திருப்பாரா? அப்படிங்கிற நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்றதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிறாரு. இது ஒரு திருக்குறளோட தான் சொல்லணும். அண்ணன் இன்னைக்கு ஏபிஎஸ் என்ன சொன்னதை வச்சு, பல்லார் முனியப்ப பயனிலா சொல்லுவார் எல்லாராலும் எல்லப்படும்ன்ற மாதிரி ஒரு பயனற்ற சொல்லாக தான் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, 41 பேர் விழுந்ததை பொறுப்பற்ற இருக்காரு அப்படின்ட்டுன்னு. தூத்துக்குடி சம்பவத்தில் 13 பேர் விழுந்தது அவங்களோட ஆட்சியில் இருக்கும்போது எந்த கேட்டதுக்கு நானே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்த ஒரு முதலமைச்சர். இன்று வரை இப்போ நான் தெரிஞ்சு இன்னைக்கு வரத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது கூட அதுக்கு போகவே இல்லை. அவர் அந்த சம்பவம் நடந்து அந்த இடத்துக்கும் போல, காம்பன்சேஷனும் வரல. என்ன சொல்லிட்டாங்க, தீவிரவாத செயல்கள் உள்ள எப்படி 100 நாள் அந்த இடத்துல போராட்டம் பண்ண போராட்டர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட அரசு இந்த அரசு. சரியா? இப்போ அண்ணா சொல்லும்போது சொன்னார், எந்த இடத்துலையுமே அதிமுக வந்து தாவேக்கா வரணும், எங்க கூட வந்து சிக்கணும், அதற்காக நாங்கள் கேட்கல அப்படின்னாரு. அது வந்து ஒரு கொடி அசைச்சது, புள்ளியார் சுழி போட்டது வந்து ஒரு தொண்டனை ஊக்குவிக்கிறதுக்காக சொன்னதுன்னாரு. அடுத்த 3 நாள் கழிச்சு துணை பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவராக இருக்கிற ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னாரு, பவன் கல்யாண் ஸ்டாண்டை விஜய் நான் எடுக்கணும், துணை முதலமைச்சர் பதவியே அவருக்கு ரெடியா இருக்கு, ஒரு 80 சீட்டு துணை, அதுதான் அவருக்கு வெற்றி வாக்கை சூடி கொடுக்கும், இதை கையில் அவர் எடுக்கணும், இதை வந்து அவர் யோசிக்கணும் அப்படின்னாரு. இது எந்த தொண்டனை வந்து உற்சாகப்படுத்துறதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஏதோ ஒரு தோட்டத்தில் வந்து அவர் சொன்னார் புள்ளியார் சுழி வந்து அப்படின்னா, அப்போ இது என்ன கணக்கில் எழுதுறது? ஸோ ஒருத்தரும் வந்து நீங்கள் ஜெயக்குமார் அண்ணனா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம இவராக இருக்கட்டும், செல்லூர் ராஜு அண்ணனா இருக்கட்டும், கட்சியில் இருக்கும் எல்லோருமே அப்படி தான் பேசிட்டு வந்தாங்க. நீங்க பாத்தீங்களா, அவங்க சில விஷயங்களையும் சேர்த்து சொன்னாங்க. மூத்தவர்களினுடைய அனுபவம் வாய்ந்தவர்களினுடைய அட்வைஸ் எல்லாம் கூட சேர்த்து எடுத்துக்கணும், அறிவுரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எங்களோட வழிகாட்டுதலோடு வந்தா இன்னும் பெட்டரா செயல்பட முடியும் சொன்னாங்க. அதுதான் சொல்ல வரும். இங்க மாத்தி பேசினது யாருமே வழி மீது வெளி வைத்து காக்கவில்லை அதிமுக. நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் வைக்கிறேன், புரியுதுங்களா? நீங்க அவரே அண்ணனை சாரே கேட்டாரு, கொடி அசைச்சது புள்ளியார் சுழிக்கு அங்க இருக்கும் ஒரு தொண்டனை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஆர்பி உதயகுமார் சொன்னதுக்கு யார எந்த தொண்டனை உற்சாகப்படுத்துறதுக்கு? பவன் கல்யாண் ஸ்டாண்ட் எடுக்கணும், விஜய் இல்ல அண்ணா பவன் கல்யாண் 41 பேர் இருந்தது, நீங்க வந்து 41 பேர் நீங்க பேசும்போது நான் பேசல, காமேஷ் முடிச்சிட்டோம், இல்ல பொய்யெல்லாம் சொல்ல. யார் சொன்ன தீவிரவாதிகளை நாங்க காட்டணும்? 41 அமைதியா நடந்தது பேசிட்டோம். 41 பேர் விழுந்ததுக்கு அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலையை சொல்லி அவர்களை வர வைத்தாது பார்த்தாங்கல்ல. இவர் எதுவுமே அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னு தான் இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். போனீங்களா? தூத்துக்குடி போனாரா? இபிஎஸ் போனாரா? இது வரைக்கும் இல்ல. இங்க கரூர் உயிர்பலி சம்பவத்துக்கு பிறகாக அதிமுக ஒரு தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடுன்னு கூட இல்ல, குறைந்தபட்சமா ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எங்கேயுமே அதிமுக தாவேக்கா ரெஃப்யூஸ் பண்ணவே இல்ல. அந்த சேஃப்கார்டை தாவேக்கா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அது ஒரு இடத்துலயுமே ஒரு கட்சிக்கு இருக்கிற அது உண்மை நிலைப்பாடு என்னவோ அதை சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிறோம், மக்கள் ஏத்துக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த உண்மை நிலைப்பாட்டை இன்னைக்கு அதிமுக மாத்திக்கிச்சுங்கறீங்களா? அது எங்களுக்கு தெரியாது. அந்த நிலைப்பாடுல அவங்க மாறுறாங்களா? நீங்க அந்த கேள்வி அவங்க தான் கேட்கணும். எந்த இடத்துலயுமே தாவேக்கா அக்செப்ட் பண்ணிக்கிச்சா இல்லையா? அதுதான் சார் சொல்ல வரேன். அந்த இடத்துல அக்செப்ட் நாங்க வந்து மறுக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல. அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி நீங்கள் சொன்னது கரெக்ட், இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு ஆதரிச்சும் பெருசாவும் பேசல, அதை மறுக்கவும் இல்ல. உண்மை நிலைப்பாடு ஒரு குடிமகனுக்குமே உரிமை உண்டு. அது போல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அன்று நடந்த சம்பவம் உண்மை நிலைப்பாட்டை அவர் வெளியிட்டார், அதை அக்செப்ட் பண்ணாங்க, அதோட முடிஞ்சது. நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நேற்று வரை இவர்கள் பேசுறாங்கல்ல, இன்று வந்து மாத்தி பேசுற क्वेश्चन தான் நாங்க எடுத்து வைக்கிறோம். இங்க யாருக்கு அதே கேள்வி திரு விஜய் நோக்கி வருது சார், அதே கேள்வி திரு விஜய் நோக்கி வருது. எங்கேயுமே செயல் வீரர்கள் கூட்டம் வரைக்கும் நாங்க யாரை பத்தியும் பேச மாட்டோம், களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டோம்னு சொன்னவர், ஆண்ட கட்சிகள், ஆளும் கட்சிகள், ஊழல்வாத அடிமை கட்சின்னு சொல்ல வேண்டிய தேவை இப்பயே ஏற்பட்டுச்சு. ஒரே ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு முதல் மாநாடு, கொள்கை மாநாடு போட்டதுல ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். 234 தொகுதியில தனிச்சு நிப்போம், சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிக்கக்கூடிய வலிமையும் சக்தியும் நமக்கு இருந்தாலும் நட்புறவு பாராட்டி எந்த கட்சி நம்மளுடன் கூட்டணிக்கு வந்தாலும்
அவர்களுடன் நாங்கள் இருப்போம், கூட்டணிக்காக ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு தெளிவுபடுத்துறாரு இல்லையா? இதுவரைக்கும் யாரும் வரல. இல்ல சார், வரேன். கொள்கை எதிரி இவங்களா இருக்கிற பாஜக கிடையாது, அரசியல் எதிரியா இருக்க திமுக கிடையாது. இதை தாண்டி யாரா இருந்தாலும் வரேன்னு சொல்லிட்டாரு. நடுவுல என்னாச்சு? 2 கட்சிகள் அதிமுகவும் தாவேகாவும் பேசிக் கொண்டது. 80 அதாவது 117 117 பிரிந்து கொண்டார்கள். 2.5 வருஷம் இவங்க, 2.5 வருஷம் அவங்க, இப்படி எல்லாம் பேசும்போது உடனே ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டி அதிலையும் முதல் மாநாட்டில் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. இன்று வரை தன் நிலைப்பாட்டில் இருந்து எள்ளளவும் மாறாமல் அதையே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவர் விஜயன் தான். தாவேகா நிக்குது. எங்கேயாவது இந்த சைடு குழப்பம் இருக்கா? குழப்பம் இங்க இல்ல, குழப்பம் ஃபுல்லா மத்த எல்லா கட்சிகிட்டே தான் வருது. ஒரு நாள் காமேஷ் உட்பட தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் உட்பட பேசக்கூடிய தலைவர்கள் உட்பட எல்லாரையும் கேட்கிறேன், அதிமுகவை பற்றிய விமர்சனம் ஏன் இல்லை, காங்கிரஸை பற்றிய விமர்சனம் ஏன் இல்லை அப்படின்னா அவங்களை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவருக்கு இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு சார்? அண்ணன் தான் ஒரு இடத்துலயும் சொல்றாரு இல்ல சார், தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இந்த வாட்டி, தாவேகாக்கும் திமுகவுக்கு தான் இந்த வாட்டி போட்டி, பொருட்படுத்தவே இல்லங்கறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப நான் என்ன கேக்குறேன், அப்படி நாங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது நீங்களுமே எதுவுமே பேசல. நீங்க சொல்ல வேண்டியதான, எதிர்கட்சியா நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களை விட்டு நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை ஒரு இடத்துல கூட பொதுச் செயலாளர் கிட்ட இருந்து வரவே இல்லைல்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 2வது இடத்துக்கு வந்துட்டோம், எங்களோட அடுத்த பாயிண்ட் கப்பல் முக்கியம் பிகில் அன்னைக்கே சொல்லும்போது இப்போ அவர் சொன்னார் நாங்கள் திமுகவை எதிர்த்து. சார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அதிமுகவை அழிப்பதோ இல்ல திமுகவை அழிப்பதோ விஜயனோட நோக்கம் கிடையாது. நாங்கள் ஒரு தூய்மையான நேர்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும். இல்ல இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப அதிமுக என்ன தோணுச்சு, அவங்க தான் சொல்றாங்க தேர்தல் அரசியல் வந்தா மக்களை சந்திக்கணும், அதிமுக அழிச்சிருன்ட்டு எங்களுக்கு நோக்கம் தேர்தல் அரசியல் வந்தா மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சு வாக்கு வாங்கணும், அதன் மூலமா வெற்றி தோல்விங்கிறது இங்க மேட்டர். அதுதான் சொல்ல வரேன். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எடுக்கும் போதெல்லாம் திமுகன்ற ஒரு கட்சியை எடுக்கணும்னா அனைவரும் ஒன்று சேர வேண்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே திமுகவை அப்புறப்படுத்த முடியும், அழிக்க முடியும், அப்புறப்படுத்த முடியும் சொன்னாங்க. எந்த இடத்துல அந்த மாதிரி விஜய் நான் பேசுறாரா? அந்த மாதிரி பேச அதிமுக சொன்ன பல விஷயங்களை ஒரு நிமிஷம் திமுக மீதான விமர்சனங்களை விஜய் எடுத்துக்கிட்டாரு. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். அதிமுக மேல ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது, நீங்க அப்ப எங்க பேசலன்னு சொன்னீங்கல்ல, அதிமுக திமுக மீது வைத்த பல விமர்சனங்களை அத சேம் வேர்ட்ஸ் அப்படியே திரு விஜய் எடுத்துக்கிட்டா சொல்ல வரேன். இந்த இடத்துல என்ன அப்ப ஒருவேளை இவர்கள் சொல்லுவது போல் திமுக தான் பிரதானமாக அப்புறப்படுத்தணும்னா அவங்க அதிமுக கூட்டணி போயிருக்கலாமே. அதிமுகவை திமுகன்றது இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கிறதுனால பிரதான எதிரியாக ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஏதோ ஒரு புள்ளியில காத்திருந்தீங்க. அந்த காத்திருப்பு இல்லன்னு முடிவானதுனால விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு. அரசியல் எதிரின்னு சொல்லி பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாக இருப்பவர்கள் என்றுமே கூட்டணியில இல்ல நாங்கன்றத செயற்குழுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டாரு. இப்ப என்ன ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னா, நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு விஜயனா ஒரு கனவு தமிழகம், ஒரு சிறப்பான ஒரு என்ன சொல்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது இந்த இடத்துல இவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்தணும்ன்ற எண்ணத்துக்கு அரசியல் கட்சி அதுதான் சார் அவர் கேட்கிறாரு. மக்களையே சந்திக்காம நீங்க எப்படி அந்த மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் சந்திச்சாரா, மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க, பாப்போம். உங்கள் குறைகளை நீங்கள் பாருங்க.